மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணுற பயணத்தில் நேற்று கொஞ்சம் வெளியே போனதுனால வீடியோ எதுவும் எடிட் பண்ணி போட முடியல. சாட்டர்டேவும் சண்டேவும் என்ன நடந்துச்சுங்கிறத இதில் பார்ப்போம். சாட்டர்டே எப்பவும் போல் காலைல ஜிம்முக்கு போனதும் ஃபர்ஸ்ட் மீலை சாப்பிட்டுட்டு ட்ரெட்மில் 30 நிமிஷம் முடிச்சுட்டு டெய்லியும் என்ற ஆப்ஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி முடிச்சதும் அது முடிச்ச கையோட எலிப்டிக்கல் ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு செகண்ட் மீலை சாப்பிட்டதும் வழக்கம் போல் மதியம் ஜிம்முக்கு போனதும் பண்ண வேண்டிய உடற்பயிற்சி ஆம்ஸ்ட்ரிங். ஃபர்ஸ்ட் வேரியண்டா லையிங் லெக் கர்ல்ஸ் 4 செட் பண்ணிட்டு அடுத்து வெர்டிக்கல் லெக் ப்ரெஸ். இந்த வெர்டிக்கல் லெக் ப்ரெஸ்க்கும் நார்மல் லெக் ப்ரெஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, நம்ம நார்மல் லெக் ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஃப்ரண்ட் டைஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும், ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதே நம்ம வெர்டிக்கல் லெக் ப்ரெஸ் பண்ணுறப்போ நம்ம ஃப்ளாட்டாக படுத்துட்டு நம்மளோட லெக்கு நல்லா வெர்டிக்கலாக புஷ் பண்ணுறதுனால நமக்கு ஹாம்ஸ்ட்ரிங் நல்லா ஃபோக்கஸ் ஆகும். அதில் ஒரு 4 செட்டு பண்ணிவிட்டு அடுத்துக்கிற வேரியண்ட் எல்லாம் முடித்ததும் ஃபைனலாக காஃபுக்கு ஒரு 2 வேரியேஷன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் முடித்ததும் தேர்டு மீலை ஜிம்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு டயட்டு ஒர்க் அவுட் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. அப்படியே அடுத்த நாள் சண்டே கதைக்கு வந்தோம்னா இன்னைக்கு ஒர்க் அவுட்லாம் எதுவும் கிடையாது, நம்மளுக்கு ஓய்வு நாள் தான். பொறுமையாகவே தூங்கி எழுந்து நம்ம சேலமில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் காம்படிஷன் வச்சுருந்ததுனால அங்கே போய் அதை பார்க்கலாமேன்ட்டு போயிட்டேன். நம்ம டீம்லேருந்து ஒரு 3 பிளேயர்ஸ் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டாங்க. சரி, காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமேன்ட்டு நைட் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். அப்புறம் அவங்க முடிக்கிறதுக்கு டைம் ஆனதுனால ஒரு 9 மணி பக்கமாக வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் சாப்பிட்டதுனால இருந்த டயரில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். அதனால் வீடியோ எதுவும் எடிட் பண்ண முடியல. சரி நண்பர்களே, அதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த நாள் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.